இதனால தான் கேரளா பொண்ணுங்களை நாங்கள் வந்து எடுக்கல. அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் இல்லை, உங்களுக்கு வந்து இது போக அது சம்பளம் கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து ஆர்டிஸ்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களோட லேக் ஆஃப் பிளானிங்னால ஆர்டிஸ்ட்டு, அது க்ரூ, தென் இது ஷூட்டிங் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே வந்து எக்கனாமி லாஸும் வருது. நீங்கள் அதெல்லாம் இது அட்ரஸ் பண்ணாம ஏன் என்னை மட்டும் வந்து நீங்கள் அலிகேஷன்ஸ் அண்ட் அக்யூசேஷன்ஸ் பாஸ் பண்ணுறீங்க? மக்களே, இது நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இவங்க எனக்கு வந்து கொடுத்த இந்த அனுபவம், இதனால தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் என்னோட அக்கௌண்ட்டில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஃபமேஷன் அது இது நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஐ நீட் டு கெட் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ். அதனால மட்டும் தான் நான் பேசினேன். எனக்கு யாரையுமே வந்து அக்யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்டும் எனக்கு இல்லை. ஐ நோ தட். நான் யாரையுமே இங்கே அக்யூஸ் பண்ணல. இவங்க தான் விக்டிம் கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது இவங்க த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பேனு அது இது ஷூட்டுக்கு வரலன்னா அது இது பண்ணுறாங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. என்னோட சைட்லேருந்து நான் எதுவுமே இப்போ சொல்லலைங்க. அண்ட் 8 months இந்த சிச்சுவேஷன் போயிருக்கு. சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டே எனக்கு சொல்லியிருக்கலாம். ஏன் நான் இப்போ சொல்கிறேன்? நீங்கள் அதுவும் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். தர்மம் தான் ஜெயிக்கும். விஜய் சார் சொன்ன மாதிரி தர்மம் தான் ஜெயிக்கும், நியாயம்தான் ஜெயிக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஜெயிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.